கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கி எந்தெந்த காரியம் உங்களுக்கு கூடாமல் இருக்கிறதோ அது இன்றைக்கி கூட போகுது. இந்த நாளுக்கு உண்டான ஜீவனுள்ள வார்த்தை சங்கீதம் 37:4, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். உங்கள் இருதயத்துக்குள்ளே எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கீங்க, எந்த காரியத்தை குறித்து ஏசப்பட்ட விண்ணப்பத்தை வைத்து கொண்டிருக்கீங்க, அதை இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒருவேளை கடன் அடைய வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கி நடக்க போகுது. ஒருவேளை நிரந்தர சுகம் வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கி நடக்க போகுது. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் திருமண காரியம் நல்லபடியாக முடியும்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கி அது நிறைவேறப் போகிறது. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் படிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்காங்களா? உங்கள் பிள்ளைகள் அந்த படிப்பு காரியத்தில் வெற்றி அடைய போகிறாங்க, அது இன்றைக்கி நிறைவேறப் போகிறது. ஒருவேளை ஒரு ப்ரொமோஷனுக்காக நீங்கள் ஏகி தவித்து கொண்டிருக்கீங்களா? அது இன்றைக்கி நிறைவேறப் போகுது. உங்கள் வேண்டுதல்களை இன்றைக்கி நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று ஏசப்பா சொல்கிறார். அல்லேலூயா. அதான் உனக்கு அருள் செய்வேன், உனக்கு கொடுப்பேங்கிறார். அதனால் இதுக்கு முன்னால் எந்தெந்த காரியத்தை ஜெபிச்சிருந்தீங்க அந்த காரியத்துக்கெல்லாம் பதில் இன்றைக்கி வரப்போது எதிர்பார்த்து கொண்டிருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு ஜெபிக்கிறேன். தகப்பன இயேசு மகாராஜா, உண்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயமை துதிக்கிறேன், கரம்பிடித்தவரைமை துதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளை மேலே ஒரு மகிமைக்காரன் கூட இருக்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.